பாண்டியன் ஸ்டோர் தொடரில் கறி விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க முத்துவேலும் சக்திவேலும். தனது அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு குமார் தான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அங்கே வந்த சட்டியில் புளி சாதம் இருக்குது. அதை பார்த்து அவங்க உறவினர்கள்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன வர சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க. முத்துவேலு அவங்க குமார்கிட்ட என்னன்னு கேட்குறாரு. இதேமாரி சமையல்காரர் வீட்டில் டெத்துனால அவர் ஆர்டரை வேறு யாருக்காவது கொடுக்க சொல்லிட்டாரு. இதனால் நானும் சரியாக கவனிக்காம விட்டதுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டதா குமார் சொல்கிறாரு. கோவப்படுற முத்துவேலு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியான்னு சொல்லி பலான்னு அறையிறாரு குமார் அந்த இடத்துலையே. பிறகு அங்கே இருக்கிற பாண்டியன் குடும்பத்தினர், இங்கே வந்தவங்க யாரும் சாப்பிடாம போகக்கூடாது, நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சக்திவேலு ரொம்ப கோவப்படுறாரு. இது நாங்கள் ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனு, வந்திருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் சொந்தக்காரங்க, சாப்பிடாம போனாலும் போவாங்களே தவிர நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. பாண்டியன் குடும்பத்தினர் அங்கே வந்திருக்கிறவங்கள பார்த்து உறவுமுறை சொல்லி கூப்பிடுறாங்க. பாண்டியனோட பொண்ணு அங்கே இருக்கிற ஒருத்தவங்கள, வாங்க பெரியம்மா அப்படின்னு. அப்புறம் ஆளாளுக்கு உறவுமுறை சொல்லி கூப்பிட்டு உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. பாண்டியன் பரிமாறுறாரு. வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்களும் போய் உட்காருங்கப்பா, நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. பாண்டியன் அவங்க மாமியாரோட பிறந்த நாளை விருந்தை போட்டு அசத்துறீங்கன்னு எல்லாரும் பாண்டியனை பாராட்டுறாங்க. இதை கேட்குற சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் ரொம்ப கோபம் அவமானமாக இருக்குது. குமாரை திட்டுறாங்க. எல்லாரும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பாண்டியன் அழைக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களும் வா நிற்கிறீங்க, நீங்களே வந்து சாப்பிடுங்கன்னு முத்துவேலையும் குமாரவேலையும் கூப்பிடுறாங்க. அவங்க வா போயிடலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே நிற்கும் ராஜுவோட அம்மாவையும் குமாரோட அம்மாவையும் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்க. அத்தை சாப்பிட்டா நாங்கள் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லி அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க.